இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். இந்த நாளின் இந்த மாலை ஆராதனையின் தியானத்திற்காக ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. தம்முடைய சொந்த குமாரனையே அவர் நமக்கு கொடுத்து விட்டார். ஆமென். அல்லேலூயா. நம்ம யாருக்காச்சும் ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பினா நமக்குன்னு சிலதை வச்சுக்குவோம். நமக்கு உரியதை, சிறந்ததை இதை யாருக்கும் கொடுக்க மாட்டோம். உயர்ந்ததை கொடுக்க மாட்டோம். உதாசீனமானதை கொடுத்துருவோம். அல்லேலூயா. ஆமென். நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொடுப்போம். உபரியாய் இருக்கிறதை கொடுப்போம். உதாசீனமானதை கொடுப்போம். உயர்ந்ததை கொடுக்க மாட்டோம். அல்லேலூயா. சொல்லுங்க. என்ன சொன்னேன்? உபரியாய் இருக்கிறதை கொடுப்போம், உதாசீனமானதை கொடுப்போம், உயர்ந்ததை நாம் யாருக்கும் என்ன செய்ய மாட்டோம்? கொடுக்க மாட்டோம். அல்லேலூயா. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமென். நமக்குன்னு ஒண்ணு இது என்னுடையது, இது எனக்கு கிஃப்டா வந்துச்சு, நான் யாருக்கும் தரமாட்டேன். எப்படி நம்முடைய கொடுக்கிற விஷயத்துல நாம் இந்த வார்த்தையை அதிகம் கேட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க எங்க வீட்டுல எது வேணாலும் எடுத்துக்கோங்க, இந்த கரண்டியை மட்டும் எடுக்காதீங்க, இது எங்க தாத்தா வாங்கி கொடுத்ததுன்னு. இது எங்க ஆயா வச்சிருந்த ஸ்டூலு, இந்த முக்காலி எதுக்கு நீங்க வச்சிருக்கிறீங்க, வேற புதுசா ஒண்ணு வாங்கி எங்க 3 பரம்பரையா அது எங்க வீட்டுல வச்சிருக்கிறோம். தோத்துறோம். சில விஷயங்களை நாம் அதை என்ன செய்வோம்? கொடுக்க மாட்டோம். இதெல்லாம் தேவையில்லை, கழிச்சு கட்டலாம் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுல ரொம்ப உபயோகமே இல்லாத ஒண்ணு என்ன செய்வோம்? கொடுத்துருவோம். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சர்ச்சில் கேட்டேன். தோத்துறோம். என்ன கேட்டேன்னா, நீங்கள் உபயோகப்படுத்தின தோத்துறோம் பழைய கிழிஞ்ச ஓட்டையா இருக்கிற தோத்துறோம் நீங்கள் உபயோகப்படுத்துகிற நைட்டி, தோத்துறோம் ஒரு பலவீனமானவர்களுக்கு தினம் யூஸ் பண்றாங்க. அந்த நைட்டி போடுறாங்க, அதுல 1க்கு 2கள் அப்படியே போயிடுறாங்க. அதனால அந்த நைட்டியை கட் பண்ணி அப்படியே தூக்கி போட்டுடுறாங்க. ஆகவே அவங்களுக்கு பேம்பர்ஸ்லாம் இன்னும் யூஸ் ஆகல. ஆகவே உங்க சபையில எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நம்ம சபையில கேட்டேன் நான். தோத்துறோம். நான் கேட்டதுக்கு ஒரே ஒரு நைட்டி தான் வந்துச்சு. எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னாக்கா, நம்ம சர்ச்சில் யாருமே நைட்டி போடுறது இல்லை, எல்லாமே பேண்ட் சட்டை தான். தோத்துறோம். வீட்டில் யாருமே என்ன செய்யறதுல பேண்ட்டு டவுசரு தோத்துறோம் இதுதான் போட்டுட்டு இருக்கிறோம். சட்டக்கல்லூரியில் ஒரு ஆசிரியர், அவர் வைஸ் சான்சலர் நினைக்கிறேன், விசி, அவர் சொல்றாரு, இந்த பெண்கள் எல்லாம் இந்த டவுசரோட இருக்கிறதுனால தான் பாலியல் பலாத்காரம்லாம் நடக்குது. அதனால பெண்கள்லாம் கொஞ்சம் சட்டக்கல்லூரி மாணவியெல்லாம் இருக்கிறீங்க, கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் அடக்கொடுக்கமா டவுசர்லாம் போடாம வெளியில வரும்போது ரூம்குள்ள போட்டுக்கோங்க, வெளியில கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு பேசுனதுக்கு குத்தத்துக்கு பையனுங்க பொண்ணுங்க எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா டவுசரோட ஸ்ட்ரைக் பண்ணுங்க. அவர் எப்படி சொல்லுவாரு? அத நாங்க இவ்வளவும் போடுவோம், இதுக்கு மேலேயும் ஏத்திக்குவோன்ற மாதிரி. என்ன கொடுமை சார் இது! நம்ம சபையில கூட அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குதான்னு தெரியல. தோத்துறோம். அல்லேலூயா. இந்த ஒரு பழைய நைட்டியை கூட நம்மால என்ன செய்ய முடியல கொடுப்பதற்கு. எங்க மாமா வாங்கிட்டு வந்தது, இது கிறிஸ்துமஸுக்கு மறுநாள் நான் போட்டது. தோத்துறோம். எத்தனை வருஷம் ஆச்சு? இது ஒரு 12 வருஷம் இருக்குமா? 12 வருஷமா ஒரு நைட்டியா? அதுல இருக்கிற கிருமிகளே நம்மளை கொண்டுடும். தோத்துறோம். அல்லேலூயா. ஆமென். சத்தமா சொல்லுங்க. என்னை மட்டும் இப்படி யாராச்சும் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். இப்ப கூட ஒரு டவல் எடுத்து போத்திக்கப்பா அப்படின்னு போத்திக்கிட்டு அவுத்து கொடுத்துருவோம். தோத்துறோம். அல்லேலூயா. ஆமென். சோத்துறோம். ஆனால் இயேசு யார் என்றால், பிதாவினுடைய ஒரே மகன், செல்ல பிள்ளை, பிதாவின் மடியில இருந்தவன், ஒரே பேரான குமாரன். அல்லேலூயா. ஆமென். அவர் தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய கொடுக்க நமக்கு என்ன இல்ல, மனசு வராது. ஆனால் இங்க பாருங்கள், தோத்திரம், தன் சொந்த குமாரனையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தார். ஆமென். அப்படி கொடுத்தவர்
நீங்கள் கேட்கிற, நீங்கள் விரும்புகிற, நீங்கள் ஜெபிக்கிற தோற்றம் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நம்முடையதை நாம் கொடுக்க முடியாது. தோற்றம். ஆமென். ஒரு ஏரோப்ளேன்ல தோற்றம் ஏறக்குறைய ஒரு 143 பயணிகள் போறாங்க, பறந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு ஃபிளைட்ல ஓட்டுற டிரைவர், ஃபிளைட் டிரைவரா அவர் பேர் என்ன? பைலட். அந்த பைலட் சொன்னாரு, தோற்றம் ஓவர் வெயிட்டா இருக்குது, தோற்றம் 140 தான் வெயிட் வேணும்னு சொல்லுது, அந்த லிமிடேஷன் காமிக்குது, 3 பேரை எக்ஸ்ட்ரா ஏற்றிட்டோம், அதனால தயவு செஞ்சு ஒரு 3 பேர் மட்டும் ஜன்னல் திறந்து குதிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. ஜன்னல் திறக்க முடியுமா, குதிக்க முடியுமாலாம் கேள்வி கேட்க கூடாது, கதை. தோற்றம். அல்லேலூயா. பைலட் சொல்றாரு, 3 பேர் ப்ளீஸ் கெட் அவுட் ப்ளீஸ். தோற்றம். நம்ம 140 பேருடைய உயிருக்காக 3 பேர். யார் போவா, யார் போவா, யார் போவான்னு அங்க ஏர் ஹோஸ்டஸ் அப்படியே போயிட்டு வருது. தோற்றம். எங்க நாட்டுல இருந்து யாரையும் அனுப்ப முடியாதுன்னு ஒரு 5 பேர் மேலேயே ஸ்ட்ரைக் பண்றான். தோற்றம். ஸ்ட்ரைக் பண்ணி, இது உங்க நாட்டுல கிடையாது, எங்க நாட்டு ஆள் கிடையாது, அப்படி இப்படின்னு. சரி விடு, 3 நாட்டுல இருந்து ஆளுக்கு ஒருத்தர் கீழே தூக்கி போட்டுரும். தோற்றம். அல்லேலூயா. ஆமென். பார்த்தாங்க, உள்ள உட்கார்ந்து இருக்குது அமெரிக்கா நாட்டுல இருந்து ஒரு ஆளு, ரஷ்யா நாட்டுல இருந்து ஒரு ஆளு, இந்திய நாட்டுல இருந்து ஒரு ஆள். 3 பேரு எந்திரிச்சுன்னாங்க. சரி, மனசை தைரியப்படுத்திக்கலாம். அந்த அமெரிக்கக்காரர் எழுச்சி நின்று, தோத்துறோம், சிலுவை போட்டுட்டு, தோத்துறோம், அமெரிக்கா வாழ்க, அதிபர் ட்ரம்ப் வாழ்க அப்படின்னு ஜன்னல் திறந்து கீழே குதிச்சிட்டார். அடுத்தது ரஷ்யாக்காரர், அவர் வந்தார். அவர் கம்யூனிசக்காரர், அவர் சிலுவெல்லாம் போட மாட்டார். படுபாவிகள் நம்மை தேர்ந்தெடுத்து விட்டார்கள், உங்களுக்காக நான் மரிக்கிறேன், ரஷ்யா வாழ்க, புதின் அவர் வாழ்க அப்படின்னு ஜன்னலை திறந்து அவர் குதிச்சிட்டார். நம்ம இந்தியா ஐயா இப்ப அவருடைய டான் வந்து நின்னார். சனாதன தர்மத்தின்படி என்னை கீழே தள்ள பார்க்கிறீர்களா, நியாயக்காரர்களே, அக்கிரமக்காரர்களே, நீ வாழ பிறரை கெடுக்காதே, யாதும் ஊரே யாவரும் கேளீர், இவர் என்னென்னமோ சொல்லிட்டு இந்தியா வாழ்க, மோடிஜி வாழ்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கொண்டு தள்ளி விட்டான். நமக்கு மட்டும்தான் நம்மதை கொடுக்கறதுக்கு மனசு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நம்மதை கொடுக்க முடியாதுங்க. சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு நீங்க பாருங்களேன், வீட்டுல வளருகிற இன்னும் 1 வயசு கூட ஆயிருக்காது அந்த பிள்ளைங்க கையில இருந்து ஒன்னு பிடிங்கிடுங்க பார்ப்போம். நாக்கு விடலுக்கு. அல்லேலூயா. ஆமென். சொந்த குமாரனையே கொடுத்தவர் அவர் அருளுகிற தேவன். சொல்லுங்க, அருளுகிற தேவன். சொல்லுங்க, அருள் செய்வார். அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அந்த அருளை அவர் கிவிங், அந்த மைண்ட், அந்த அருள் செய்கிற அந்த குணாதிசயத்தை அவர் வெளிப்படுத்த 3 விதங்களை அவர் கையாளுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நம்முடைய தேவன் அருள் செய்கிற தேவன் மட்டுமல்ல, அந்த அருளை வெளிப்படுத்துவதற்கு 3 விதங்களை அவர் கையாளுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமென். அவர் கொடுப்பதற்கு முன்பாக அந்த கொடுக்க வேண்டிய காரியத்துக்கு எதிராக இருக்கிற விஷயத்தோடு கர்த்தர் போராடி அதை செய்கிறார். ஆமென். உங்களுக்கு கொடுக்கணும், அதுக்கு கொடுக்கிறதுக்கு யார் தயாரா இருக்கிறாங்களோ அங்க முதல்ல காரியத்தை செய்து, அந்த இடத்துல தன்னுடைய யுத்தத்தை செய்து, அந்த இடத்துல தன்னுடைய சித்தத்தை செய்து, அல்லேலூயா, அது எப்படி கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமோ அதை சேர்க்க சர்வவல்ல தேவன். அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவர், உங்களுக்கு அருள் செய்ய வல்லவர். ஆமென். ஆமென். அல்லேலூயா. என்ன செய்கிறார்? 3 தலைப்பு நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளும்படியாக நான் 3 தலைப்பையும் முன்பாகவே சொல்லுகிறேன். அல்லேலூயா. அடக்கி அருள்வார். சொல்லுங்க, அடக்கி. அப்ப ஏதோ ஒன்ன அவர் அடக்கணும்னு நினைக்கிறாரு,
அதை அடக்கி அவர் அருள் செய்வார். அல்லேலூயா. இரண்டாவது, அகற்றி அருள் செய்வார். அடக்குவார், அகற்றுவார். சொல்லுங்க, அகற்றுவார். சத்தமா சொல்லுங்க. முதல் என்னது? அடங்கு. அல்லேலூயா. அடக்கு. இரண்டாவது அகற்று. அல்லேலூயா. அகற்ற வேண்டியதை கர்த்தர் அகற்றி உங்களுக்கு தர வேண்டியதை கொடுத்துருவார். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு அழித்து அருளுவார். சொல்லுங்க, அல்லேலூயா. 3 சத்தமா சொல்லுங்க பாப்போம். அடக்கி அருள்வார், அகற்றி அருள்வார், அழித்து அருள்வார். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். சில விஷயத்தை அடக்கணும், சில விஷயத்தை அகற்றணும், சில விஷயத்தை அழிக்கணும். நீங்க மனசுல பதியணுன்றதுக்காக தான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். நான் சொல்லும் பொழுது நீங்களும் கொஞ்சம் மெதுவா அப்படியே என்ன செய்யுங்க, என் கூட சொல்லுங்க. அம்மா உட்காருங்க. அம்மா சாமுவேல் அம்மா உட்காருங்க. சாமுவேல் அம்மா அவங்களுக்கு கேட்கல சுத்தம். யாரும் சொல்லுங்க, உட்கார சொல்லு. ஜீசஸ். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அவங்களுக்கு ரொம்ப பலவீனத்தோட அவங்க ஷீ இஸ் கவுண்டிங் ஹர் டேஸ். ஸ்தோத்திரம். ஆனாலும் எவ்வளோ நேரம் முட்டியில் நிற்கிறாங்க பாருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய தலையில் அவங்களுக்கு ரொம்ப மோசமான கேன்சர்னால கஷ்டப்படுறாங்க. ஸ்தோத்திரம். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப ஆக்டிவான அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர். ஆமென். அவர் அடக்க வேண்டியதை அடக்கி, அல்லேலூயா, அகற்ற வேண்டியதை அகற்றி, அழிக்க வேண்டியதை அழித்து அவர் அருள் செய்கிற தேவன். சங்கீதத்தின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வேகமாய் வாசிக்கலாம். சமுத்திரத்தின் மும்மூரங்களையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. 65ஆம் சங்கீதம் 7வது வசனம் என்ன சொல்றாரு? சமுத்திரங்களின் மும்முரம், அது அதனுடைய அலைகளின் இரைச்சல், ஜனங்களின் அமளி. இந்த மூணு விதமான சவுண்டு. சோத்திரம். இரைச்சலின் சவுண்டு இல்ல, சோத்திரம். அல்லேலூயா. மும்முரம், அப்புறம் அமளி. அல்லேலூயா. உண்டாகட்டும். தேவனுக்கு முன்பாக எந்த மும்முரமோ, எந்த இரைச்சலோ, எந்த அமளியும் தேவனுக்கு முன்னாடி நிற்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவருடைய ஊழிய பயணத்துல மார்க்கு சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரம் 39வது வசனத்துல நீங்கள் வாசித்த பகுதிகளில் வாசிக்கும் பொழுது அவர் ஊழியத்தின் பாதையில் கடலிலே பயணமாக இருக்கிறார், படகிலே அவர் நித்திரையாக இருக்கிறார். அல்லேலூயா. சீஷர்கள் தங்களுடைய முயற்சியை பார்த்தார்கள், முயற்சி பண்ணினார்கள், ஆனால் அவர்களால் ஒன்றும் முடியவில்லை. இயேசுவை எழுப்பினார். இயேசு எழும்பி நின்று சொன்னார், காற்றை அகற்றி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அடக்க வேண்டியது காற்றை, கொடுக்க வேண்டியது சமாதானம், அதாவது அமைதி. அல்லேலூயா. அமைதிக்கு பெயர் சமாதானம். ஆமா, கிறிஸ்தவம் அப்படிதான் சொல்லணும். அல்லேலூயா. சினிமா பார்த்தவங்க தான் சொல்லுவாங்க, அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். ஆமென். கொடுக்க வேண்டிய சமாதானத்தை இந்த இரைச்சல் தடுத்து கொண்டிருக்கிறது. இரைச்சல் சமாதானமா பேச இரைச்சலின் சத்தம். இன்னைக்கு நாளைக்கா தெரியல, லாஸ்ட் டே. சோத்திரம். ஆமென். ஆண்டவருக்கு சோத்திரம். எப்படி பாயிண்ட் நேரா ஆட்டோக்கார் வர பாருங்க. இரைச்சலின் சத்தத்தை, இரைச்சலின் மும்முரத்தை, தோத்திரம் ஆட்டோவின் சத்தத்தை, ஆமென், அவர் என்ன செய்யறாரா? அடக்குகிறார். இப்ப பாருங்க, சத்தம் காண பார்த்தீங்களா? அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் சவுண்டு போட்டுட்டு இருக்குதோ, எதெல்லாம் சவுண்டு பார்ட்டின்னு நம்ம பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறோமோ,
கர்த்தருடைய வார்த்தை ஆமென் அதை அடக்கி அருளும். ஆமென் ஆமென். கொடுக்க வேண்டியது என்ன? சமாதானம். சொல்லுங்க, சமாதானம். ஆங்கிலத்துல பீஸ், பீஸ். தோத்துறோம். அல்லேலூயா. தமிழ்ல 3 ஆ, இங்கிலீஷ்ல 3 பி. தோத்துறோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். என்னது? பீஸ். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அடக்க வேண்டியதை அடக்கி கொடுக்க வேண்டியதை கொடுக்கிற சர்வபல தேவன் அவர். அல்லேலூயா. ஆமென். சீஷர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள், என்ன ஆகுமோ என்று. ஆமென். கர்த்தர் அடக்கினார் புயலை. ஆமென். கொடுத்தார் சமாதானத்தை. ஆமென். அவங்க யோசிக்கிறாங்க, இவர் யார்? அவரு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறத. ஓ, இவர் இருந்தா போதும்பா, இவர் இருந்தா எல்லாமே சமாளிச்சுக்கலாம். அல்லேலூயா. சாப்பாடு கிடைச்சிரும். இவர் இருந்தா காத்தடிச்சா என்ன பண்ணிடலாம்? நிறுத்திக்கலாம். மழை பெஞ்சா நிறுத்திக்கலாம். கொடை வாங்க தேவையில்லை. அல்லேலூயா. ஆண்டவரே குளிர் அடிக்குது, ஆண்டவரே ரைட்டு, உனக்கு கொஞ்சம் நெருப்பு முட்டி விடுறேன், அப்படியெல்லாம் செஞ்சிருவார் போல. சூழ்நிலையை அடக்குகிற தேவன் அவர். உனக்கு விரோதமா, உங்க வாழ்க்கைக்கு விரோதமா என்ன சூழ்நிலை வித்தியாசமா இருக்குதோ அந்த சூழ்நிலை கர்த்தர் அடக்குவாராக. ரெண்டாவது என்ன சொன்ன? ரெண்டாவது என்னது? உங்க சத்தம். அதுக்கு தான் நான் முன்னாடியே உங்களுக்கு குறிப்பெல்லாம் சொன்னேன். நானே சொல்றதா என்னங்க என்ன அகற்ற மாதிரி பயங்கரமாயிட்டீங்க. அகற்றி சொல்லுங்க. அகற்றி அருள்வார். அகற்றி சுத்தி சுத்தி தான் போயிட்டு அந்த தடையை கர்த்தர் அகற்ற போகிறார். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 4வது வசனம். செம்மைப்படுத்தி என் ஜனத்தின் வழியில் இருந்து சொல்லுங்களேன், வழியை உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி இடரல்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்துக் கொடுங்கள் எனப்படும். ஒரு அழியிலே சொல்லுங்க, உங்க வழியில என்ன இடரல் இருக்கிறதோ அந்த தடையை முன்பாக, அது ஏன் ஜனம் நடக்கிற வழியில, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர். அருளாதிருப்பது எப்படி? அவர் உனக்கு அருள் செய்கிறவர். என்ன அருள்கிறார்? உன் வாழ்க்கையில இருக்கிற தடைகளை அகற்றுகிறார். எப்பா, இந்த ஒரு காரியம் இடரலா இருக்கு, தடையா இருக்கு, இந்த விஷயம் சரியாயிட்டாக்கா அப்பா எனக்கு ரொம்ப கிளியர் ஆயிடும்பா, எனக்கு வழி கொஞ்சம் கிளியர் ஆயிடும். இந்த வழியில தான் பிரச்சனை. அல்லேலூயா. நான் இதுக்காக இந்த வழி இல்லாததுனால சில இந்த கிராம பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வழி விட மாட்டாங்க. என் வழியை தாண்டி தான் நீ போகணும், வழி விட மாட்டேன், இது என் பட்டா என் கொட்டா அப்படின்ட்டு வழி விட மாட்டாங்க. இப்போ நம்ம இடத்துக்கு வர்றதுக்கு அவ்வளோ தூரம் போய் சுற்றி வரணும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு சோத்திரம். தடைகளை அகற்றுவாராக. ஆமென். அப்ப என்ன நடக்கும்? உங்களுக்கு ஈஸியான வழி கிடைச்சிரும். அல்லேலூயா. in English, path. God give path. உனக்கு ஒரு நல்ல பாதையை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். உன் எதிர்காலம் சூன்யமா இருக்குது, உன் எதிர்காலம் என்ன பண்ண போறோன்னு தெரியல, அடைக்கப்பட்டு இருக்கிறது, தடையா இருக்கிறது. எனக்கு ஒரு வழி திறக்காதா, எனக்கு ஒரு வாசல் திறக்காதா, எனக்கு ஒரு உயர்வுக்கு ஏதாயிலும் ஒன்று ஆண்டவர் செய்ய மாட்டாரா, என் பிள்ளைக்கு செய்ய மாட்டாரா, என் குடும்பத்துக்கு செய்ய மாட்டாரா என்று ஏங்கி கொண்டிருக்கிற உன் அன்பு தேவ பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் வழியில் இருக்கிற தடைகளை நான் அகற்றி போடுவேன். அல்லேலூயா. ஆமென்.
அது பாவத்தினால் வந்த தடையா, சாபத்தினால் வந்த தடையா, முன்னோர்களினால் ஏற்பட்ட பிரச்சனையினால் வந்த தடையா? தோத்துறோம். அல்லேலூயா, ஆமென். தோத்துறோம். இந்த கிராமத்துல எல்லாம் ஏன் தான் அப்படி பாவத்தை வாங்கி கொட்டிக்கிறாங்கன்னே தெரியல. தோத்துறோம். சும்மா ஒருத்தவங்க நல்லா இருந்துடக்கூடாது, உடனே பைய தூக்கிட்டு கிளம்பி எங்க ஒரு மந்திரவாதி கிட்ட போயிட்டு தோத்துறோம். கஷ்டப்பட்டு பணத்தை கட்டி தோத்துறோம். இந்த குடும்பம் இன்னும் ஒன்றும் இல்லாம போயிடணும், நாசமா போயிடணும்னு சொல்லி தோத்துறோம். பொல்லாத பிசாசின் கிரியைகளை தோத்துறோம் ஏவி விட்டு இந்த குடும்பத்தை அழிக்கிறார். நேற்று காலையில கூட ஒரு குடும்பத்துக்கு ஜெபம் பண்ண போனேன். அந்த குடும்பத்துல 3 பையனுங்க, ஒரு பொண்ணு. தோத்துறோம். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. வேலை செஞ்சுட்டு வந்த அப்பா தோத்துறோம் வந்து வாசல்ல உட்கார்ந்தாருங்க. அப்படியே இதுவரைக்கும் ஒரு அறிகுறி கூட கிடையாது. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு கூட கிடையாது. தோத்துறோம். ஆண்டவருக்கு சோத்துறோம். அப்படியே திடீர்னு ஸ்வெட்டாச்சு, கீழே மயங்கி விழுந்துட்டார். தோத்துறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம சபையில வருகிற காந்திமதி தோத்துறோம். இன்னும் பாருங்க, அவங்க யார் சூனியம் வச்சாங்களோ அவங்க வீட்டுக்கு நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லி தோத்துறோம். கண்டுபிடிச்சாச்சு இவங்க தான் சொல்லி. ஆனால் தோத்துறோம், அவங்க ரொம்ப வற்புறுத்தி வீட்டுக்கு வரணும், தண்ணியாச்சும் சொல்லி தண்ணியில கலக்கி கொடுத்துட்டாங்க. இப்ப போன பிசாசு மறுபடியும் வந்து கொட்டம் போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு தோத்துறோம். இப்படி தடைகளை அகற்றுகிற தோத்துறோம். அல்லேலூயா. நம்ம சொன்னேன், நான் கிராமத்துல எல்லாம் பிரசங்கம் சொன்னேன். தோத்துறோம். என் கால் மண்ணை எடுத்துக்கிட்டே போய் நீ மந்திரமே பண்ணிட்டு வா. தோத்துறோம். என் பிறந்த தேதி வேணுமா சொல்றேன், பேர் வேணுமா சொல்றேன், எங்க அப்பா அம்மா பேர் வேணுமா சொல்றேன். தோத்துறோம். அல்லேலூயா. நீ சவாலே விடுறேன், போய் எனக்கு என்ன செய்ய வச்சுட்டு வான்னு சொல்லுவேன். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. குதிகால் மண் வேணுமா, முன்னங்கால் மண் வேணுமா, முன்னங்கால் மண் வேணுமா? பேசிட்டு இருக்கிறேன். தோத்துறோம். அல்லேலூயா. சவாலாய் சொல்கிறேன், தேவ பிள்ளையாகிய உங்கள் மேல் கை நீட்டுவதற்கு சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை பயத்தோட, பிசாசின் கிரியைகளின் பயத்தோட, வேதனையோட, ஐயோ என் குடும்பம் என் குடும்பம் அழிஞ்சிருமோ, யாராவது எனக்கு வச்சுட்டாங்க, எனக்கு செய்யறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, எந்த காரியத்தை எடுத்தாலும் தடையாவே இருக்கு. இன்னைக்கு அந்த தடையை கர்த்தர் உடைக்கிறார். தடை அதை உடை. தோத்துரும். வேகமா போட்டு உடைச்சிடாதீங்க. தோத்துரும். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு சோத்திரம். தடை, ஆமா, 4ஆம் தேதி நம்ம சாப்பிடுவோம் வடை. தோத்துரும். நமக்கு 4ஆம் தேதி முதல் என்னது, பிஎஸ்ல வர பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ட்ரீட். அன்னைக்கு தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட். தோத்துரும். அல்லேலூயா சொல்லுங்க. அகற்றுகிற ஆண்டவர், யாரை அகற்றணுமோ அகற்றுவார். என்ன பேச சொல்றீங்க? நான் அமெரிக்காவை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த நீர், அந்த அது அது என்ன, அந்த ஏரியா, அந்த வளைஞ்சி வர்ற இடத்துல கப்பல்லாம் நிக்குதே, தர்பூசு, ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். அந்த இடம் தான் எனக்கு வாயில வரமாட்டேங்குது. தோத்துறோம். எனக்கு பாக் ஜலசந்தி, இதுதான் நமக்கு ஞாபகம் வருது. தோத்துறோம். அந்த ஜலசந்தியில தோத்துறோம், கப்பல் வந்து நிக்கிற இடத்துல நான் விடமாட்டேன்னு இவரு சொல்றாரு, அவங்க விட்டுட்டாங்கன்னு அவரு சொல்றாரு. என்னவோ பண்ணிட்டு போங்க, எங்களுக்கு வர வேண்டிய கேஸை, தடைகளை நீக்கி கொண்டு வந்து கொடுத்துருங்க. நீங்கெல்லாம் விறகு அடுப்புல இருக்கிறீங்க, நான் மட்டும்தான் கேஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, ஒரு ஆமே, நான் ஒரு அல்லேலியாவா ஒன்னும் கேட்டுற போகுது ட்ரம்புக்கு. தோத்துறோம். அல்லேலூயா. நான் பேசுற பிரசங்கம் தோத்துறோம் உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல, கேஸ் பிரச்சனைக்கும் தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, தேர்தல் பிரச்சனைக்கும் தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என் நாட்டை சீரழிக்க நினைக்கிற எந்த ஒரு சட்டமும், தடையாய் வருகிற சட்டம் செல்லுபடியாவாது. 17ஆம் தேதி ஒருத்தர் சொன்னார், சாயங்காலம் 4 மணிக்கு ஓட்டு போட்டு இந்த சட்டத்தை யாராலும் மாற்றவே முடியாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் சொன்னார். அல்லேலூயா. கடைசியில ஓட்டு போட்டு அந்த மசோதாவை
தோக்கடிச்சிட்டாங்க. 2 நாள் ஆளை காணவங்கெல்லாம். தோத்துறோம் இல்லையா? சொல்லுங்க ஆமேன். என்னாண்டவரே இப்படி தோத்துறோம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே. தோத்துறோம். தடைகளை அகற்றுகிறவர் நான் அல்லவா. மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம். மீகா 7:19. நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 7:19 அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய பாவங்களை அவர் அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் ஆழங்களில் போட்டு விடுவார். அப்படின்னா பாவங்களை அடக்கி பாவங்களை நம்ம விட்டு அகற்றி விடுவார். சொல்லல, சத்தமா சொல்லல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் பாருங்கள். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போவார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா முன்பாக போவார், அவர்கள் முன்னணியில் கடந்து போவார்கள். ஆமென். ஏற்கனவே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. செங்கடல் பிளந்தது. ஆமென். மோசேக்கு முன்னாடி இஸ்ரவேல் முன்பாக நின்றிருந்த செங்கடலை அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அந்த தடைகளை அகற்றினார். பின்னால் வந்த பார்வோனை அகற்றினார். சொல்லுங்க, அகற்றினார். அல்லேலூயா. முதல் பாயிண்ட் என்ன? அடக்கி அருள்வார். அடக்கி என்ன கொடுப்பாரு? சமாதானத்தை கொடுப்பார். அகற்றி அருள்வார். அகற்றி போறாரு, வழியை தருவார். வழியை செய்வார். வழி செய்வார். சொல்லுங்க, வழி செய்வார். சமாதானம் கொடுப்பார், வழி செய்வார். மூன்றாவது என்ன? அழித்து அருள்வார். சொல்லுங்க, அழித்து. ஆமென். அருளுகிற தேவன் அவர். ஆமென். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அழிக்கும்படி, அழித்து அருளுகிற தேவன். அல்லேலூயா. சகரியா 4:6 என்ன சொல்கிறது? நாட் பை பவர், நாட் பை மைட், பட் பை த ஸ்பிரிட். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே எல்லாம் ஆகும். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 27, 28 வாசியுங்கள். யாத்திராகமம் 14, 27, 28. சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் பொழுது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்தது. ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாயிலும் தப்பவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அனைவரையும் அழித்து போட்டார். சொல்லுங்க, அழித்து போட்டார். சொல்லுங்க, அழித்து போட்டார். அழித்து போட்டார். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தோத்திரம் 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 அழிக்கும்படி அழித்து அருளுகிற தேவன். நம்ம வேலை செய்யல, நம்ம யுத்தம் பண்ணல, நமக்காக அவர் யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயத்தை கொடுத்தார், அல்லது நமக்கு வல்லமையை கொடுத்தார். நான் எதுவுமே செய்யல,
என் பலத்தை நான் பயன்படுத்தல, என் பராக்கிரமத்தை பயன்படுத்தல, எனக்குள்ள ஆவியானவர் இறங்கி வந்தாரு, நான் பலன் அடைந்து விட்டேன். ஆமென் சொல்லுங்கள். அப்ப ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம்? There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. Hallelujah. ஒன்னாவது பி பீஸ், இரண்டாவது பி பாத், பாத். மூணாவது சொல்லுங்க பவர். அவரை தோற்றுறோம். யாரெல்லாம் உன்னதமானவருடைய மறைவில இருக்கிறாங்களோ அவங்க சர்வ வல்லவருடைய அந்த சர்வ வல்லவருடைய அந்த பலன் எனக்குள்ள இறங்கி வரும். அப்போஸ்தலர் 1 சொல்றது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க? பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. சொல்லுங்க. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வேகமா முடிச்சலாம். 2 தெசலோனிக்கேயர் 3:3. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையில் நின்று உங்களை விலக்கி காக்கும் தேவனாகிய கர்த்தர். தீமை உங்களை மேற்கொள்ளாது. ஆமென். உங்களை மேற்கொள்ளாது. வியாதி உங்களை மேற்கொள்ளாது. பலவீனம் உங்களை மேற்கொள்ளாது. தீமையும் தீங்கான சக்தியும் உங்களை மேற்கொள்ளாது. காரணம் ஜெய கிறிஸ்து உங்கள் இருக்கிறார். ஜெய கிறிஸ்து உங்களுக்காக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். உங்க வாழ்க்கையில பொய் இருக்குதா? எதிர்ப்பு இருக்குதா? கர்த்தர் அதை அகற்றுவார். உங்க வாழ்க்கையில தடை இருக்குதா? அதை ஆண்டவர் அகற்றுவார். எதிரிகளின் தாக்குதல் இருக்கிறதா? கர்த்தர் அதை அழித்து போடுவார். சொல்வதை தெரிந்து சொல்லுங்கள். அடக்கி சமாதானம் தருவார், அகற்றி வழி செய்வார், அழித்து முழுமையான ஜெயம் தருவார். அல்லேலூயா. அருள் எப்படி இருக்கும்? அவருடைய அருள் எப்படி இருக்கும்? சமாதானம். அவருடைய அருள் எப்படி இருக்கும்? பாதைகள். அவருடைய அருள் எப்படி இருக்கும்? ஜெயம் கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு தோல்வி இல்லை, கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஆமென். உங்களுக்கு வழி திறப்பார், உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். அப்படியே முழங்கால் படியிட்டு கண்களை மூடி அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில் இருக்கிற புயல் போன்ற இரைச்சலை அடக்குவீராக. என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், செங்கடல் போன்ற தடைகளை கர்த்தர் அகற்றுவீராக. எங்களுக்கு என்று மறைவாய் வைக்கிற கண்ணிகள், நாங்க பல விஷயங்கள்ல, சில விஷயங்கள்ல தடுமாறி, பல விஷயங்களை தோத்து போய் ஆண்டவரே தோல்வியின் மேகமாய், ஆண்டவரே எங்க பகுதி, எங்க குடும்பம், எங்க சூழ்நிலையில நாங்க இருக்கிறோம்ப்பா. நாங்க ஜெயத்தை பார்க்கணும்னு நினைக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு வெற்றியை பார்க்க விரும்புகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு ஒரு, ஆண்டவரே தோத்திரம் யா, ஒரு பலனை பார்க்க நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. ஓ கர்த்தர் எங்களுக்கு அருளுவீராக. அருளாதிருப்பது எப்படி? சொந்த குமாரன் என்றும் பாராமல் தம்மையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமென். அடக்க வேண்டியதை அடக்குவீராக, அகற்ற வேண்டியதை அகற்றுவீராக, அழிக்க வேண்டியதை அழிப்பீராக. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த சர்வத்துக்கும் வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் அருள் செய்கிற தேவன். ஆண்டவரே நாங்கள் தியானம் பண்ணி இருக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்க வாழ்க்கையில ஆண்டவரே நீ செய்ய போகிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தை கேட்ட பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆண்டவரே தோத்திரம் இருக்கின்ற இடங்களில் கர்த்தர் அவர்களுக்கு தேவையான அருள் மாறி
கர்த்தர் கொடுப்பீராக. அருள் பரிபூர்ணமாய் இருப்பதாக. உம்முடைய கிருபை பரிபூர்ணமாய் தங்கியிருப்பதாக. உம்முடைய கொடுக்கும் கரம் நீட்டப்படுவதாக. யாருக்கெல்லாம் சமாதானம் தேவையோ அவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பீராக. யாருக்கெல்லாம் பாதைகள் திறக்கப்பட வேண்டுமோ அவர்களுக்கு பாதைகளை திறப்பீராக. பிசாசின் கிரியைகளினால் பாதிக்கப்பட்டு குடும்ப வாழ்க்கையில ரொம்ப சோர்ந்து இருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே கர்த்தர் ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவீராக. உதவி செய்யும், ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும், இயேசுவின் செய்யும். இந்த வாரம் முழுவதும் தேவ கரங்களை நடத்தட்டும். எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் நடக்கிற ஊழியங்களை ஆஸ்வதிங்க, ஒவ்வொரு குடும்பங்களை ஆஸ்வதிங்க, வேலைகளை ஆஸ்வதிங்க, பிரயாணப்படுகிற பிள்ளைகளை ஆஸ்வதிங்க, எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள், கல்லூரி வேலைக்காக போகிற பிள்ளைகள், வெயில்ல கஷ்டப்படுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார். தினம் தினம் டிராவல் பண்ணுகிற பிள்ளைகளை கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். ஆண்டவரே இந்த வாரத்துல பிறந்த நாள், திருமண நாள் நினைவு பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. கிருபை கூட இருக்கட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரத்த கோட்டைக்குள்ள மூடி நன்மையால் முடிசூட்டுவீராக. எங்கள் சபையை சார்ந்த பிள்ளைகள், வெளியில வேலை செய்கிற பிள்ளைகள், திருமணமாய் வெளியூர்ல இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபைகளை அருள் செய்வீராக. அருள் செய்வீராக. குமாரனையே கொடுத்து விட்டீர். இப்போது இவர்கள் எந்த விண்ணப்பங்களை வேண்டுகிறார்களோ அந்த விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதிலை கொடுவீராக, செவிசாய்ப்பீராக, இரக்கம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் காவலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் சகல பரிசுத்தவான்களோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம்.